السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقوموا لله قانتين. وقال نبينا صلى الله عليه وسلم: يأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابض على الجمر. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. பங்கேற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியமொழி சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் காலங்களை பற்றியும் மனிதனை பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றியும் இந்த உலகத்தின் யதார்த்தம் என்ன என்பதை குறித்தும் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அல் குர்ஆனை 103வது அத்தியாயம் அல் அஸ்ர், காலம் என்று அதற்கு பெயர். வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் காலத்தின் விஷயத்தில் நஷ்டவாதியாக இருக்கிறான். குர்ஆனில் பொதுவாக பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு பேசுகிறான். இரவு பகல், சூரியன் சந்திரன், மக்கமா நகரம், நபியின் வாழ்க்கை வயது, எதுவெல்லாம் குர்ஆனில் சத்தியம் செய்து பேசப்படுகிறதோ அவைகள் அனைத்துமே மனித வாழ்க்கையோடு நெருங்கி தொடர்புள்ளதாக முக்கியமான அம்சங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சிறிய ஒரு அத்தியாயம் அல் அஸ்ர், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா காலத்தை குறித்து தொடங்கி காலத்தின் விஷயத்தில் மனிதன் நஷ்டவாதியாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, சத்தியத்தை கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து வாழ்ந்த மக்களை தவிர அவர்கள் நஷ்டவாதிகள் அல்ல என்பதை கோடிட்டு காண்பிக்கிறார். ஈமான், அமலை சாலிஹ், வதவாஸோ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து வாழ்வது, வதவாஸோ பில் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது. சத்திய கொள்கை, சத்தியமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவை பொறுமை. இந்த 4 அம்சங்களையும் இந்த அத்தியாயம் தனக்குள்ளே வைத்திருக்கிறது. மனிதன் தன் வாழ்க்கையை, காலத்தை, ஆயுளை எந்த ஒரு சூழலிலும் வீணடித்து விடக்கூடாது, அதை பொதுமோக்காக கழித்து விடக்கூடாது என்பதை குர்ஆன் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கும் போது அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை சிறிது காலம் நீ வாழ விட்டால் நான் என் செல்வங்களை தான தர்மம் செய்து நல்லோர்கள் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அவன் பேசுவான். ஆனால் மரணம் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் சரியாக ஒரு மனிதனை வந்து சந்திக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை பெற்றது மௌத், மரணம். சரியார்கள் வாழும் போதே தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் உணர்த்தி காண்பிக்கிறது. சமவாதர்கள் அழகாக சொல்வார்கள், யஹூது இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு
வயதாகிக் கொண்டே போகிறது. ஆனால் அவரிடம் 2 குணங்கள் தன்மைகள் வாலிபமாகிக் கொண்டே வருகிறது. ஆதமுடைய மகனுக்கு வயதாகிட்டே போது அவர்கிட்ட 2 விஷயங்கள் வாலிபமாயிட்டே வருது. ஒன்னே அரசியல் பேராசை, உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை, பொருளின் மீது ஆசை, பணத்தின் மீது ஆசை, மனித மக்கள் மீது ஆசை, எத்தனையோ ஆசைகள் மனித வாழ்க்கையில் ஒரு ஊரு ஆமல் மேலெல்லாம் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆசை. வயசு முத்திக்கிட்டே போனாலும் அந்த மனிதனுக்கு தெரிஞ்சுவதற்கான வாய்ப்பு, தன் வாழ்க்கை குறித்து யோசிக்க வேண்டிய தருணங்கள் வராமல் அவன் இந்த உலகத்தின் ஆசைகளில் மூழ்கி கிடக்கிறான் என்பதை நபிகளாருடைய இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நன்மையான விஷயங்களில் கழித்தார்கள். குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதம் 2வது ஜும்மா, சொல்ல போனால் ரமலான் இன்னும் ஒரு 3 வாரங்கள் கூட கிடைக்கும். கிட்டத்தட்ட ரமலானை நெருங்கிய நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகளாருடைய அணுகுமுறை இந்த ஷாபானில் எப்படி இருந்தது என்று நாம் நபிமொழிகளில் பார்க்கிற போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கால யஸூமு ஷாபான குல்லஹு, பெருமானார் ஷாபானுடைய மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். ரமலான் இல்ல, ரமலான் வரது, ஷாபான் உபரியான ஷாபானுடைய மாதம் முழுவதுமே நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். கால யஸூமு ஷாபான இல்லா கலீலா, சில வருடங்கள்ல ஷாபான் மாதத்துல ரொம்ப குறைவாக நோன்பு வைத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகள் ரமலான் வர்றதுக்கு முன்னாடி ஷாபான் மாதத்தில் நிறைய நோன்புகள் வச்சு தன் உடலையும் மனதையும் ரமலானுக்காக தயார்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குது. ரமலானுக்கு நாம தயாராக இருக்கிறது எப்படி? நிறைய பேர் வீட்டுக்கு வெள்ளைய வச்சு ரம்ஜான்ல சாப்பிடுறதுக்காக எல்லா பொருளையும் வாங்கி வைப்பாங்க. அது இல்லை, மக்கள் இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ரமலானுக்கு தயாராக இருந்தா உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மனதை பக்குவப்படுத்துவது, ஆசைகளை கட்டுப்படுத்துவது, இபாதத்தில் அதிகம் கவனம் செலுத்துவது. இபாதத்தில் இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் இபாதத் என்ற அஸ்திவாரம் தேவை. இபாதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு ஈமான் வெளியே சென்றது. இபாதத் என்பது ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடை, ஒரு வளையம். அது இபாதத்தை எப்போதும் நாம் கையில் இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைல் அப்படித்தான் இருந்தது. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலக புகழ்பெற்ற புகாரி விரிவுரையாளர் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க எழுதுறாங்க, மற்ற மாதங்களை காட்டிலும் ஷாபான் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். நஸீ ஷரீஃப்ல வரக்கூடிய அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், மற்ற மாதங்களை காட்டிலும் ஷாபான்ல நீங்க அதிகமாக நோன்பு வைக்கிறத நாங்க பார்க்கிறோமே, என்ன காரணம்? ஷாபான்ல நீங்க ஏன் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பதில் பாருங்க, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹி அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, மக்கள் இந்த மாதத்தில் கவனக்குறைவோடு இருக்கிறார்கள், பொதுபோக்காக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலாவிடம் அடியார்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. என் அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நோன்புள்ள நிலையில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும் போது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அடியார் எனக்காக நான் ஹலாலாக்கிய உணவை, பானத்தை, இச்சைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பசியோடு இருக்கிறானே என்று அல்லாஹ் ஆனந்தப்படுவான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு புரட்சிக்காரர்கள், கலவரக்காரர்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறார்கள். எந்த நிமிடமும்
மரணம் வரலாம். உள்ளே புகுந்து அவர்கள் தன்னை வெட்டி கூர் போடலாம் என்ற ஒரு சூழலில் அவர்களுடைய மனைவி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். வீட்டை சுற்றி கலவரக்காரர்கள், வீட்டிற்குள்ளே மூன்றாம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு திடுக்கமான ஒரு சூழல், அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார். மனைவி தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த போது குடிக்கல, அதை வாங்க கூட இல்லை. நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு திறக்க நீ நம்மிடம் வந்து விடுவாய், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட இஃப்தாருக்குள்ள எனக்கு மவுத் வந்துவிடும், அதனால் நான் தண்ணீரை அருந்த மாட்டேன் என்று சொல்லி மறுத்தார்கள். அதே போன்று மகரிபுக்கு முன்பாகவே அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. மிகப்பெரிய ஒரு இளைஞர் செல்வி, ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வந்த இளைஞர் பெண், எகிப்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தில் ஊறி போன ஒரு பெண். பல்லாண்டுகளாக அவர்கள் விவாதத்தில் மூழ்கி நோன்பு, சிக்கித், திலாவத், குர்ஆன், மக்களுக்கு நற்போதனை என்று எகிப்து நாட்டையே அவர்கள் தன் ஆன்மீகத்தில் கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். மரணம் நெருங்குகிறது, அவர்களுக்கு வஃபாத் நெருங்குகிறது. பணியாட்கள் தண்ணீரை குடிக்கிறார்கள், குடிக்க மறுக்கிறார்கள். நான் நோன்புள்ள நிலையில் நான் நோன்பாளியாக என் ரப்பை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று நான் நோன்பு வைத்திருக்கிறேன், ஒருபோதும் நான் நோன்பு திறக்க மாட்டேன். இஃப்தார் வருவதற்கு முன்பாக நோன்பு திறக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இஃப்தாருக்கு முன்பாகவே அவர்கள் ரப்பை சந்தித்து சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு இஃப்தார் என்பது அல்லாஹ்வுடைய சன்னிதானம். நோன்பு என்பது சாதாரணமான இபாதத் அல்ல. ரமதான் என்ற மாதம் அது வெறுமனே ஒரு சீசன் அல்ல. இன்றைக்கு சீசன் தொழுகையாளர்கள் தெரிவித்தாங்க. ரமதான் வந்தா மாத்திரம் இபாதத்தில் அப்படியே ஊறி திறக்கிறது. ரமதான் முடிஞ்சா எல்லாத்தையும் விட்டுறது. ரமதான் வந்தாதான் நிறைய பேருக்கு பரிவாரத்தை ஞாபகம் வருது. ரமதானுக்காக நாம் மன ரீதியாக, உடல் ரீதியாக நம்மை நாம் முழுமையாக தயார்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய பெரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பது அமல்கள் உயர்த்தப்படும் மாதம். இந்த மாதத்தில் என் ரப்பிடத்தின் அமல் எடுத்து காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். ஷாபானுடைய மாதத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாம் நோன்பு வைக்க வேண்டும். சில பேர் இந்த பராத்து வந்த உடனே ஒரு நோம்பா 2 நோம்பா கேட்பாங்க. ஷாபான் மாதம் முழுவதுமே நோன்பு நோக்குவதற்கான காரணங்கள் இருக்கு. இந்த மாதம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக நோன்பு வைக்கும் போது அந்த நோன்புகள் ரமதானுக்கு நம்மை தயார்படுத்திவிடும். ரமதானுக்கு நீங்க பெரிய ஒரு சிரமம் எடுக்க வேண்டியதில்லை. உங்கள் உடலும் மனமும் ரமதானுக்கு இயற்கையாக இசைந்து போய்விடும். கிட்டத்தட்ட ஷாபான் என்பது ரமதானுக்கான ஒரு முன்னோட்டம், ரமதானுக்கான ஒரு பயிற்சி பட்டது. ஆனால் பெருமானார் சொல்றாங்க, இந்த மாதத்துல மக்கள் பொழுதுபோக்காக இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ரமதான்ல வரட்டும், ரமதான்ல தொழுதுக்கலாம், ரமதான்ல நோன்பு வச்சுக்கலாம், ரமதான்ல குர்ஆன் ஓதிக்கலாம், ரமதான் வரைக்கும் நாம இருப்போமா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மனித வாழ்க்கைக்கு எந்த கேரண்டியும் இல்லை. யாருக்கு எந்த நேரம் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் இறைவனுடைய புறத்திலிருந்து மௌத்துடைய அழைப்புகள் வந்து விடலாம். இந்த மாதத்திலிருந்து இப்போது இருந்த ரமதானுக்கான தயாரிப்பை நாம் துவங்க வேண்டும். அன்றைக்குரிய பெரியவர்கள், அபூ தாவூத் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹப்பு ஷுஹூரி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயஸூமு ஷஅபான், ஷஅபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாமா இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய லக்வாயில் மஆரிஃப் என்ற நூலில் எழுதுகிறார்கள், அஷ்ஹுரு ஹுருமை விட தன்மையான 4 மாதங்களை விட ஷாபானில் நோன்பு வைப்பது சிறந்தது. தன்மையான 4 மாதங்கள் எது? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களை காட்டிலும்
ஷாபானில் நோன்பு வைப்பது சிறந்தது. அதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு பிரதான தொழுகைக்கு முன்பாக பின்பாக தொடரக்கூடிய முன் சுன்னத் பின் சுன்னத் சிறந்தது. பொதுவாக ஒரு பிரதான தொழுகை தொழுவதற்கு முன்னாடி அந்த முன் சுன்னத் தொழுகிறோம், தொழுகைக்கு தயாராகும். தொழுகை முடிச்சவுடன் பின் சுன்னத் தொழுகிறோம். மறுமையில் நிகழ்ந்த தவறுகளை பின் சுன்னத்தை கொண்டு வறுமையை நிவர்த்தி செய்யப்படும். அந்த மாதிரி ரமலானுக்கு முன்பாக ஷாபானில் வைக்கக்கூடிய நோன்பு சிறந்தது. ரமலானுக்கு பின்னாடி ஹதீஸ்ல வந்து ஷவ்வாலுடைய 6 நோன்பு சிறந்தது. இப்ப ஹதீஸ்கள்ல சுன்னத்தை முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள் பொதுவான நபிலான தொழுகைகளை காட்டிலும் சிறந்தது. அந்த அடிப்படையில் ரமலானுக்கு முன்பாக ரமலானுக்கு பின்பாக வைக்கக்கூடிய நோன்புகள் சிறந்தது என்று அல்லாமா இப்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்றைக்குரிய பெரியவர்கள் அடியார்கள் கவனமற்று இருக்கக்கூடிய நேரங்களில் சில முஃமின்கள் சில முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய கவனத்தை அவர்களின் பக்கம் ஈர்க்கின்றன. முன்னோர்கள் மக்ரிப் இஷாவுடைய நேரத்தை வணங்கத்தில் கழிப்பார்கள். ஏன்? பெரும்பாலும் மக்கள் அந்த நேரத்தில் உண்பதிலும் குடிப்பதிலும் வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்தை பயன்படுத்தி நபிலான தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். இன்னும் சில முன்னோர்கள் கடைவீதிகளுக்கு செல்லும் போது திக்ர் செய்வார்கள். பொதுவாக கடைவீதிகள் என்பது அல்லாஹ்வை மறந்த இடங்கள், அல்லாஹ் நினைவுகூரப்படாத இடங்கள். அந்த இடங்களில் அங்கு செல்லும் போது முன்னோர்கள் திக்ர்களில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுடைய கவனம் அந்த அடியான் பக்கம் திரும்புகிறது. அல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு அடியான் கடைவீதிக்கு செல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத். இந்த 4ஆம் கலிமாவில் ஒரு வார்த்தை மட்டும் சேர்க்கணும். யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை ஒரு தடவை கடைவீதியில் சொன்னார்கள் சொன்னா 10 லட்சம் நன்மைகள். ஒரே ஒரு தடவை இந்த 4ஆம் கலிமாவை வஹுவ ஹய்யுன் லா யமூத் என்ற வார்த்தை மாத்திரம் சேர்த்து ஒருத்தர் கடைவீதியில் மனசுக்குள்ள சொன்னாலே போதும். அல்லாஹ்வுடைய நினைவோடு சொல்லும் போது அந்த அடியாருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதிகள் 10 லட்சம். ஒரு 10 தடவை சொன்னா 1 கோடி. 1 கோடி. ஏன் இவ்வளவு பெரிய நன்மைகள் அந்த திக்ருக்கு கலிமாவுக்கு தரப்படுது? ஏனென்றால் அந்த நேரம் கடைவீதிகள், அந்த இடம் அல்லாஹ்வை மனிதர்கள் மறந்து வாழக்கூடிய இடம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை சிந்தனையோடு அங்கு சென்று திக்ரை செய்யும் போது அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய வெகுமதி. இது போன்று அடியார்கள் கவனமின்றி இருக்கக்கூடிய நேரங்களில் சில அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் மிகுந்த கண்ணியத்தை கொடுக்கிறார். நாம் வாழக்கூடிய இந்த காலம் புறப்பன்று நிறைந்த காலம். திருமணம் சொல்வார், ஏசி அரணாம் ஜமானும், மக்கள் மீது ஒரு காலம் வரும். எப்படி? மார்க்கத்தின் மீது அவர்கள் பொறுமையாக வாழ்வது, ஈமான் இஸ்லாத்தின்படி வாழ்வது எப்படி இருக்கும்? கல் காசிபி அலல் ஜம்ரி, கையில் நெருப்பு கையை பிடித்திருப்பது போல, வைத்திருப்பது போல இல்லை, பிடித்திருப்பது போல. எப்படி? கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துவிட்டது என்று சொல்லலாம். எல்லா பக்கமும் மார்க்கத்துக்கு எதிரான ஒரு சூழல், அல்லாஹ் ரசூலை நபியுடைய வாழ்க்கையை மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு சூழல் காலம். இந்த காலத்தில் ஈமானோடு இஸ்லாமோடு இறை நினைவோடு மார்க்கப்பட்டோடு வாழும் போது, வாழ முயற்சிக்கும் போது அதற்குரிய கூலி என்பது அபாரமானது. இன்னொரு நபிமொழியை பாருங்கள், ஏசி அரணாம் ஜமானும், மக்களுக்கு ஒரு காலம் வரும். அனுமதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க, அது சாபிரும் மின்ஹும் அலா தீனிஹி, தீன் மீது அவர்கள் பொறுமையாக வாழ்வது என்பது, அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது லஹு அஜ்ருன் 50 மின்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களில் 50 பேருடைய கூலி அவர்களுக்கு கிடைக்கும். யாரு? சஹாபாக்கள். நாம் ஒரு அமல் செஞ்சா அவங்க 50 பேர் அந்த அமலை செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ அந்த நன்மை நம்மள ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆச்சரியப்பட்டு கேட்கிற ரசூலுல்லாஹ் அஜ்ரு 50 மின்னா, எங்க 50 பேருடைய கூலியா? நாம் அஜ்ரு 50 மின்கும்.
குழப்பமான காலத்தில் ஒருத்தர் ஈமான் இஸ்லாத்தின்படி பொறுமையாக வாழ்வது என்பது உங்களை 5 பேர்கள் கூறி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று ஒரு முறை அல்ல 3 முறை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அந்த காலத்தில் உத்தமர்களாக வாழ்ந்தார்கள். இப்புள்ள காலம் அப்புள்ள காலம், இப்புள்ள சூழல் அப்புள்ள சூழல் என்பது வேறு. அதற்கும் இப்போதுள்ள சூழ்நிலைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த காலத்தில் நாம் இஸ்லாத்தினுடைய அமல்களை ஈமானிய கோட்பாடுகளை சரியாக பின்பற்றி வாழும்போது அல்லாஹ் அதற்கு தரக்கூடிய கூலியும் மிக அபாரமானதாக கணக்கில் அடங்காததாக இருக்கும். மாதரின் என்றால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கல் ஹிஜ்ரத்தி இலை. குழப்பமான காலத்தில் இபாதத் செய்வது என்னை நோக்கி ஹிஜ்ரத் செய்வது போல. ரசூலுல்லாஹ்வுடைய சுருச்சி நபியை நோக்கி நாம் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நன்மையை போல இந்த குழப்பமான காலத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இந்த சாதாரண மாதத்தில் நம்பிலான நோன்புகளை நம்மால் முடிந்த அளவிற்கு வைப்பது. இரண்டாவது, போன ரமதான்ல ஏதாவது விடுபட்ட நோன்பு கலா இருந்தால் அந்த கலா நோன்புகளை இப்போது வைத்து விடும். கலா நோன்புகள் பிரவேசம் விடுபட்டு இல்லையா, அத கணக்கு வச்சு நாம் இந்த ரமதான் ஒரு 3 வாரங்கள் இருக்கு, அதற்குள்ளாக அந்த நோன்புகளை வைத்து அந்த கலாவை பூர்த்தி செய்து விடும். வீட்டுல பெண்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா பெண்கள் பொதுவாக என்ன செஞ்சோம்னா அவங்களுக்கு மாதங்களா ஏற்பட்டா தொழுக கடமை இல்லை, அதை கலா செய்ய வேண்டிய கடமையும் இல்லை. ஆனா ரமலானுடைய காலத்தில் மாதங்களா ஏற்பட்டா நோன்ப வைக்க முடியாது, நோன்பு முறிஞ்சிடும். ஆனா அந்த நோன்புகளை அவங்க கலா செய்யும். சரியத்துடைய சட்டம் என்ன, ரமலான் நோன்புடைய காலத்தில் அவங்களுக்கு மாதங்களா ஏற்பட்ட நோன்புகள் கணக்கு வச்சு அவங்க ரமலான் முடிந்த பிறகு கலா செய்யும் அப்படிங்கிறது சரியத் சொல்லக்கூடிய சட்டம். இப்போ ஷாபான் வரைக்கும் தாமதப்படுத்தக்கூடாது. ஷாபான்ங்கிறது ரொம்ப லேட்டு. 3 இமாம்கள் ஐமே சலாசா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஹம்பலி, இந்த 3 பேருடைய தீர்ப்பு என்ன தெரியுமா, எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தர் கடந்த ரமலானுடைய கலா நோன்புகளை இந்த ஷாபான் வரைக்கும் ரமலான் வரைக்கும் தாமதப்படுத்தினால் நோன்பை கலா செய்வதோடு சரியா கொடுக்கணும். நான் அபோனி தவிர்த்து 3 மதுரர்களுடைய தீர்ப்பு அதுதான். சரியாக ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு 800 கிராம் தானியம் கொடுக்கணும். நோன்பை வைக்கணும், அந்த நோன்புக்கு பகரமாக ஏழைகளுக்கு தானியமாக கொடுக்கணும். 2 விஷயம். இந்த ஷாபானுடைய மாதத்துல கலாக்கள் இருந்தால், கலா நோன்புகள் இருந்தால் அவைகளை நாம் நிறைவேற்றி ரமதானுக்கு முழுமையாக நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு ஆர்வத்தோடு தேட்டத்தோடு ரமதானை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதே போன்று இரவு நேர வணக்கங்கள், தஹஜ்ஜுத் போன்ற வணக்கங்கள் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது. நான் ஏற்கனவே சொன்னது போன்றே உலகமே உறங்கக்கூடிய அந்த வேளையில் ஒரு அடியான் எழுந்து பொது செய்தி தக்பீர் கட்டி நிற்கும் போது அல்லாஹ்வுடைய கவனம் அவனை நோக்கி திரும்புகிறது. அல்லாஹ்வுடைய கவனம் அவனை நோக்கி திரும்புகிறது. அந்த அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராகி விடுகிறான். அவ்வளவு சலாத்தி சாதல் பரிவா சலாத்து உலை முஸ்லிம் ஷரீஃப் வரக்கூடிய ரிவாயத்தில் பரதான தொழுகைக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை இரவு தொழுகை. நடுநிலை வேலை தூக்கத்தை உதறிவிட்டு ஒரு மனிதன் எழுந்தி தஹஜ்ஜுத்தில் நிற்கும் போது அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய வெகுமதி என்பது அபாரமானது. அரைக்கும் விஷயம் இல்லை. இரவு வணக்கத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னமும் தவப்பும் சுவாதிஷேன பகுலக்கும், அது உங்களின் முன்னோர்களின் நடைமுறை. சொல்றாங்க குடும்பத்தில் இரவாகி தகாரா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் காரணமாக இருக்கும். மன்ஹாத்தும் அன்பிக்கும் பாவங்களை விட்டு உங்களை தடுக்கும். ஒரு தக்பீருடைய சக்தியாற்றி பாவங்களை அழிக்கும். எத்தனை சுழற்சியை பாருங்கள். மக்குவதற்குள் அணில் ஜசதி, உடலை விட்டு நோய்களை விரட்டிவிடும். உடலை விட்டும் நோய்களை விரட்டிவிடும். நோய்கள் இன்றைக்கு எதனால் வருது? முறையற்ற உணவு பழக்கம், முறையற்ற தூக்கம். முறையற்ற உணவு பழக்கம், முறையற்ற தூக்கம். இந்த 2 நாள்தான் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்களுக்கு நோய் வருது. இந்த 2ம் சரியாயிட்டாலே ஆரோக்கியம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? இஷா முடிந்த உடனே சீக்கிரமாக தூங்குவார்கள், அதிகாலையில் விரைவில் எழுவார்கள். இன்றைக்கு நாம ரொம்ப லேட்டா தூங்கி சூரியன் உதித்த பிறகு லேட்டா எந்திரிக்கிறதுனால
ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, புனிதமிக்க இந்த ஷாபான் மாதத்தில் எஞ்சிய நாட்களை நம்மால் முடிந்த அளவிற்கு நன்றான வணக்கங்களை கலாக்கள் இருந்தால் அந்த கலாக்களை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தி ரமலானுக்காக உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராகக்கூடிய நல்ல தோல்விக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாக்கு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.